புதுசா நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஷார்ட்ஸ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிற்காலத்தில மெயின்டனன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஜன்னல் கிரில் வந்து எப்படி டிசைனா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நெறைய பேத்துக்கு ஐடியா இருக்கும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த விண்டோவ வந்து வச்சுருவோம். ஆக்சுவலா விண்டோ பர்ப்பஸே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வென்டிலேஷனுக்காகவும், சேஃப்டிக்காகவும் தாங்க. பார்க்கறக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஸ்கொயர் ஷேப்ல கிரில் வச்சுட்டோம்னா, மெயின்டனன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அந்த இடுக்குகள் எல்லாம் போய் டஸ்ட்டு ரொம்ப தங்கிக்கும். எங்களோட பழைய வீட்ல வந்துங்க, அந்த ஸ்கொயர் டைப்ல இருந்த கிரில் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தது. துடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஸோ புது வீட்டுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மெயின்டனன்ஸ்க்கு ஈஸியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, இந்த மாரி ரவுண்ட் ஷேப் கம்பிகளே வந்து வச்சுட்டோம். பெருசா டிசைன் எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டுங்க. இது வந்து மெயின்டனன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்கிறங்காட்டிக்கிங்க, இதே சேம் டிசைனவே வந்து நாங்க வீட்டுக்குள்ள போற இன்னர் ஸ்டேர்கேஸோட படிக்கட்டுக்கு வர கைப்பிடிக்கும் எல்லாத்துக்குமே குடுத்துட்டோங்க. நீங்க எந்த டைப் ஆஃப் கிரில் வந்து சூஸ் பண்ணுவீங்க? பார்க்கறக்கு அழகா இருக்கிற அந்த ஸ்கொயர் டைப் கிரில்லா? இல்ல வந்து மெயின்டனன்ஸ்க்கு ஈஸியா இருக்கிற இந்த ரவுண்ட் ஷேப்பாங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க் யூ.